ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோடனே ஐயோ டெத் ஆகி போயிருமே அப்படிங்கிற வந்துட்டு பேனிக்கி பயம். அந்த பயத்தை வந்துட்டு டாக்டர்ஸ் என்ன பண்ணணும், ஒன்றும் ஆகாதுங்க, நல்லாகி போயிருங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக உடனடியாக வந்துட்டு ஆன்ஜியோ பண்ணணும், உடனடியாக ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணணும், அதையும் மீறி போனால் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் இப்படின்னு வந்துட்டு சொன்ன உடனே என்டையர் ஃபேமிலி அவங்க எல்லாமே வந்துட்டு நிலகுலைந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த அன்ஸ்டேபிள் மைண்டை பயன்படுத்தி தான் வந்துட்டு ஆன்ஜியோபிளாஸ்டி, ஆன்ஜியோகிராம், அப்புறம் பைபாஸ் ஆப்ரேஷன். ஆனால் இந்த இவ்வளவு நிலைக்கு அளவுக்கு பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு சத்ய சாய்பாபா அவனுடைய ஆசிரமில் போய் நாங்கள் இருக்கும்போது உலகத்திலிருந்து வந்துட்டு 120 கண்ட்ரீஸ்லேருந்து டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ வந்து பாபா உயிரோடு இருந்தார். அவரை சுற்றி நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்துட்டு ஒரு கன்சம்ஷனுக்கு வந்தோம். என்ன கன்சம்ஷன் கேட்டிங்கன்னா, உடனடியாக ஆன்ஜியோகிராமோ, ஆன்ஜியோபிளாஸ்டியோ, பைபாஸோ தேவையில்லை. அவர்களுடைய பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர், ஹார்ட் ரேட், அவருடைய பெயின், இந்த பெயின் எல்லாத்தையுமே குறைச்சிட்டிங்கனாலே, அவனுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே இவருடைய வியாதி பாதி வியாதி சரியாயிடும். மருந்து மாத்திரையிலே அவர்களுக்கு ஆன்ஜியோகிராம் தேவையில்லை.